அனிதா குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் சட்னி துவையல் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த பதிவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் என்பதற்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம வாழ்க்கையில் காய்கறி நிறைய சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சிலருக்கு காய்கறி பிடிக்குது, சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. சில காய்கறிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா காரணமே இல்லாமல் பிடிக்கலை அப்படின்னு நிறைய பேர் ஒதுக்கிடுறாங்க. ஆனால் எல்லா காய்கறிகள்லேயும் ஒவ்வொரு சத்து இருக்குது. அதை சேர்த்துக்கிட்டோன்னா சின்னதுலேருந்தே சேர்த்துக்கணும். அப்போ தான் நாக்குக்கு எந்த ஒரு சுவையாக இருந்தாலும் சிறிய வயது முதலே நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் பிடிக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு அதை மசிச்சு கொடுக்கணும். இல்லைன்னா துவையல் சட்னி இது போல் செய்து கொடுக்கலாம். துவையல் சட்னி காய்கறிகளை வைத்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா செய்யலாம். நமக்கு செய்ய தான் தெரியணும். இப்படி காய்கறிகளை ஒதுக்குகிறவர்களுக்காகத்தான் காய்கறிகளை வைத்தே சட்னி செய்யலாம் அப்படின்னு நான் முடிவு செய்து இன்றைக்கி குடமிளகாய் சட்னி செய்யலாம் அப்படின்னு இங்கே நின்று இருக்கேன். குடமிளகாய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபைபர் இருக்குது, அப்புறம் கேலரிஸ் இருக்குது. ப்ரோட்டீன் குறைச்சலாக இருந்தால் கூட உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் கொடுக்கறது சரியாக கொடுக்குது. அதனால் ஃபைபர் இருக்குல்ல, வாட்டர் கண்டென்ட் கட்டாயம், தண்ணீர் எல்லாருக்குமே இருக்கும். நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. அது நல்லாவே இந்த குடமிளகாயில் கிடைக்கிது. அந்த குடமிளகாயை நம்ம காயாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை வெரைட்டி ரைஸ்லேயும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி சட்னியும் செய்து சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் அது நமக்கு உள்ளே போகணும், அதில் இருக்கக்கூடிய சத்து கிடைக்கணும். சரி, இன்றைக்கு இந்த குடமிளகாய் சட்னி எப்படி செய்யலாம், அதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு அப்படியே காமிக்கிறேன். அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்கோங்க, எழுதி வைக்கிறேன். சரி, பார்க்கலாமா? குடமிளகாய் எடுத்துக்கோங்க, இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் பாருங்கள், சின்ன வெங்காயம், தேங்காய் சில்லாக நறுக்கி வச்சுருக்கேன். இது குடம்புளி இல்லைன்னா நீங்கள் சாதாரண புளி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி மாங்காய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை மாங்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது சிகப்பு மிளகா, பச்சை மிளகா, இது கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, பொட்டுக்கடலை கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், பெருங்காயத்தூள், உப்பு, ஹிமாலயன் ராக் சால்ட் நான் யூஸ் பண்ணுறது. அடுத்தது எண்ணெய். இந்த எண்ணெய் கேனெல்லாம் ஃபுல் ஸ்டீலாக நம்ம வீஹாவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு வீஹான்னா என்ன, ஏன்னா புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்க இல்லையா ஒரு நாளைக்கு, அதனால் அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறது. வீஹான்றது நம்முடைய ஆன்லைன் ஷாப். அது நீங்கள் கூகுளில் க்ரோமில் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், www.viha.online. தமிழ்லேயே ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்து அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பொருள்கள் இருக்குது, தரமான பொருள்கள். வாங்கினவங்களுக்கு தெரியும், கமெண்ட்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க நீங்கள். சரி, இப்போ செய்முறை பார்க்கலாமா? இந்த கடாய் சூடு ஆகிற வரைக்கும் சொல்கிறேன். உங்கள் ஊரில், உங்கள் நாட்டில் எங்கேயாவது viha.online விற்கக்கூடிய பொருள் அப்படின்னு யாராவது சொன்னாங்க, என் பேர் பயன்படுத்தினாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எந்த ஆன்லைன் ஷாப்லேயும் எங்களுடைய விஹா பேரில் பொருள்கள் விற்கப்படவில்லை. வெறும் எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கும். நேரில் பொருள்கள் வாங்கணுன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய கடை இருக்குது. அதற்கான அட்ரஸ் எல்லாம் இப்போ ஆட் வந்திருக்கும் பாருங்கள், விஹாது. அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை வெப்சைட்லேயும் அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது கடாய் சூடாயிருச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். சும்மா ஒரு டீஸ்பூன் போல், 1.5 டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இந்த உளுத்தம்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு மீத உளுத்தம்பருப்பு அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்தது இந்த குடமிளகாயை சேர்த்துக்கணும். அதுலேயே இந்த இஞ்சி, பூண்டு, அப்புறம் வெங்காயம், அடுத்தது சிகப்பு மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த குடமிளகாய் பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு போட்டோம். இப்போ ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாக மாறிட்டு வருது. அந்த நேரமாக பார்த்து இந்த புளி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது நல்ல மனம் தரும், இந்த கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா.
இந்த கேப்சிகம் சட்னியே பார்த்திங்கன்னா பல வகைகளில் செய்யலாம். இது 2-3 வெரைட்டி இருக்குது. நான் உங்களுக்கு அப்பப்போ செய்து காமிக்கிறேன். வேறு வகைகளை இன்னும் கொஞ்சம் வதக்கணும். இங்கே பாருங்கள், காய் நல்லாவே நிறம் மாறிடுச்சு. சீக்கிரம் வேகக்கூடிய காய்களில் இது இந்த குடமிளகாய் 1. இப்போ நம்ம அடுப்பிலிருந்து இறக்கி ஆற விட்டு அரைக்கணும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் தேங்காயை சேர்த்துக்கலாம். அடுத்தது பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் இது போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி விடாதீங்க, கொஞ்சம் தெளித்து விடுங்க. ஏன்னா இந்த கேப்சிகம்லேயே தண்ணி நல்லாயிருக்கும், நீர்ச்சத்து அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் தெளித்து நம்ம அரைச்சா போதும். இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிருக்கேன், சுத்தமாக தண்ணி விடலை. அந்த குடமிளகாயில் இருந்த தண்ணி தான். என்ன மனம் அடாடாடாடாடா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. கொஞ்சம் கெட்டியாகவே வச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி கலந்துட்டோன்னா அந்த காய்கறிக்குன்னு இருக்கிற சுவை இருக்கு இல்லையா, அதோடைய தன்மை மாறுபட்டுரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிடுங்க. இதை தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம தாளித்து கொட்டிடலாம். அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. அடுத்தது இதில் குண்டு மிளகா போட்டுக்கோங்க. கறிவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கடைசியில் மணத்துக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது அதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்பாம்பிங்க, இவ்வளோ சுவையா, இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சுன்னு. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இதில் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, கடுகு நிறையா போடுறீங்களே அப்படின்னு. எனக்கு கடுகு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் தயிர் சாதத்தில் இதுலேயும் தாளித்து கொட்டி சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதம். இந்த சுவையான சுலபமான குடமிளகாய் சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்படி பிரமாதமாக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாங்க, இட்லி கூட, தோசை கூட, பூரி கூட, சப்பாத்தி கூட எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரமாதமாக இந்த மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது, நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online நிறைய புதிய பொருள்கள் வந்திருக்கு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம இந்த கார்மெண்ட்ஸ்லேருந்து, அதாவது புடவைகள், ரெடிமேட் ப்ளவுசஸ் இருக்குது, மளிகை பொருள்கள் இருக்குது, ஆயுர்வேத பொருள்கள் இருக்குது, பூஜை பொருள்கள் இருக்குது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.